மற்றொரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். பெரம்பலூர் அருகே அரசு விரைவு பேருந்து டிராக்டர் மோதிக்கொண்ட விபத்தில் 5 வயது பெண் குழந்தை உயிரிழந்துள்ளது. இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தி இருக்கிறது. விபத்தில் படுகாயமடைந்த 10 பேருக்கு அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. சாலை விபத்தில் பெண் குழந்தை உயிரிழந்துள்ள சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. பாடாலூர் மேம்பாலத்தில் டிராக்டர் சென்று கொண்டிருந்த போது பின்னால் வந்த அரசு விரைவு பேருந்து மோதி இந்த விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக தற்போது பார்த்து வருகிறோம். சாலை விபத்தில் பெண் குழந்தை உயிரிழந்துள்ள சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. பெரம்பலூர் அருகே அரசு விரைவு பேருந்து டிராக்டர் மோதிக்கொண்ட விபத்தில் 5 வயது பெண் குழந்தை உயிரிழந்துள்ளது. மேலும் படுகாயமடைந்த 10க்கும் மேற்பட்டோர் அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. விபத்தில் படுகாயமடைந்த 10 பேருக்கு அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. பாடாலூர் மேம்பாலத்தில் டிராக்டர் சென்று கொண்டிருந்த போது பின்னால் வந்த அரசு விரைவு பேருந்து மோதி இந்த விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சரவணன் இணைப்பில் இணைகிறார். சரவணன் வணக்கம். இந்த விபத்து தொடர்பான முழு விவரங்களையும் பதிவு பண்ணலாம். பவித்ரா வணக்கம். கடலூர் மாவட்டம் பண்ருட்டியைச் சேர்ந்த 10க்கும் மேற்பட்டோர் கரூர் மாவட்டத்தில் கரும்பு வெட்டும் தொழில் செய்து வந்துள்ள நிலையில் விடுமுறைக்காக தங்களது சொந்த ஊரான பண்ருட்டிக்கு டிராக்டரில் பயணம் செய்துள்ளனர். இன்று அதிகாலை 5 மணி அளவில் பெரம்பலூர் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலை பாடாலூர் மேம்பாலத்தில் வந்தபோது டிராக்டருக்கு பின்னால் வந்த திருச்சியில் இருந்து சென்னை நோக்கி வந்த அரசு விரைவு பேருந்து எதிர்பாராத விதமாக மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் டிராக்டரில் பயணித்த கடலூர் மாவட்டம் பண்ருட்டியைச் சேர்ந்த ராமு என்பவரது மகள் குணஸ்ரீ என்ற 5 வயது பெண் குழந்தை சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த பாடாலூர் போலீசார் விபத்தில் செங்கேணி, நாகமுத்து, கல்யாணி, சிவனேசன், ராமமூர்த்தி, அனிதா, தமிழ் இனியா, டிராக்டர் ஓட்டுநர் பாலசங்கர் உட்பட காயமடைந்த 10 பேரை 108 ஆம்புலன்ஸ் மூலம் பெரம்பலூர் அரசு தலைமை மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் இறந்த பெண் குழந்தை குணஸ்ரீயின் உடலை பிரேத பரிசோதனைக்காக பெரம்பலூர் அரசு தலைமை மருத்துவமனைக்கும் அனுப்பி வைத்தனர். இந்த விபத்து தொடர்பாக பாடாலூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கூலி வேலைக்காக கரூருக்கு சென்றுவிட்டு விடுமுறையில் தனது சொந்த ஊரான பண்ருட்டிக்கு செல்லும் போது பாடாலூரில் நடந்த இந்த சாலை விபத்தில் 5 வயது பெண் குழந்தை உயிரிழந்த சம்பவம் பெண் குழந்தை உறவினர்கள் மத்தியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பவித்ரா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சரவணன்.